தாவேகா தலைவர் விஜயோட அந்த கட்சியில வந்து சிபிஐ, சிபிஎம் வந்து ஆதரவு தெரிவிச்சது தமிழகத்துல அரசியல் களத்துல எந்த அளவுக்கு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்? சூப்பரான விஷயம். இப்போ நம்ம பேச போகிறதே வந்து இப்போ நம்ம தமிழக அரசியலில் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அரசியலுக்கும் இப்போ மாறி இருக்கிற இந்த அரசியலான இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடில் நம்ம பேசுகிறதுங்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சிபிஐ சிபிஎம்க்கு எந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுச்சு, எந்த அளவுக்கு ஒரு மரியாதையும் மதிப்பும் கொடுக்கப்பட்டுச்சு இந்த திமுகனாலேயோ இல்லை அதிமுகனாலேயோ இந்த திராவிட கட்சிகள் மொத்தமாகவே அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இப்போ இன்னைக்கு இதில் நிறைய விஷயங்கள் அதை பிரித்து பேசலாம். இதில் முதல்ல நம்ம பேச வேண்டியது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க அதை ஃபர்ஸ்ட் பேசலாம். இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு போராட்ட கட்சியாக மட்டும்தான் பார்க்கப்பட்டாங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போராட்ட கட்சி தான் இந்த திராவிட கட்சிகள் வந்து. அதுவும் முக்கியமாக திமுக வந்து அவங்கள வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வந்துட்டு அமைதியாக அப்படியே பயன்படுத்திப்பாங்க, எதிர்கட்சியாக இருக்கும்போது ரொம்ப பயன்படுத்திப்பாங்க. அவங்களுடைய எல்லா இதுக்கு சுயலாபத்துக்காகவும் அதிமுகவை எதிர்க்கணுமா, போராட்டத்துக்கு யார் இறங்கணும், கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி. இந்த இரண்டு கட்சிகளையும் போராட்ட கட்சிகளாக மட்டும் இறங்கி வீதியில சண்டை போடுறது வீதியில வந்து போராட்டம் பண்றதுக்காக மட்டும் வச்சுட்டு இவங்க வந்து ஒரு பின்னால இருந்து வேலை பார்க்கறது மட்டுமே திமுக பண்ணிட்டு இருந்தாங்க.